சாக்ஷி அகர்வால், விவேக் பிரசன்னா நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் மூவியான ரிங் ரிங் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த படத்தை ஒரு காமெடி நிறைஞ்ச ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை அப்படின்னு கேட்டோம்னா, படத்துல ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பையனோட பிறந்த நாளுக்காக ஒன்று கூடுறாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று கூடுற இவங்கக்குள்ள நல்ல டின்னர் டேபிளில் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கேம் விளாடுறாங்க. ஸோ அந்த கேம் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனை பப்ளிக்காக வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ் கால் எல்லாத்தையுமே பப்ளிக்காக எல்லாரும் முன்னாலேயும் வாசிச்சு காட்டணும், காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கேம். ஸோ இந்த மாதிரியான ஜேனரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் அட்டம் நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் சேலஞ்சஸில் ஒரு கேம் விளையாடும்போது ஒவ்வொருத்தரோட முகத்திரை பார்த்தீங்கன்னா அங்கே தெரிய வரும். ஸோ யார் யார் எப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வச்சு தான் இந்த படத்தையுமே எடுத்துருக்குறாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டனால எனக்கு இந்த படம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் அதுலேயுமே சமீபத்தில் ஹிந்தியில் வந்த நம்ம அக்ஷய்குமார்லாம் நடித்து வெளிவந்த படம் தான் கில் கில் மே. ஸோ இந்த படத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி அடித்து தான் எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த சீன் அப்படிங்க வருது. ஒருவேளை ரீமேக் வெர்ஷனாக என்னன்னு தெரில, பட் அப்படியே எடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு நிறைய படங்கள் இந்த மாதிரியான ஜேனரில் பார்த்ததுனால எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்கேஸ் இந்த மாதிரியான ஜேனரில் தமிழ் ஆடியன்ஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பெர்ஃபார்மன்ஸில் படத்தில் நடிச்சிருக்க சாக்ஷி அகர்வாலாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வச்சு ஃபன் மூமெண்ட்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளால் அடுத்து வரக்கூடிய சீன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் படம் பார்க்கறதுக்கு ஒரு டல்னஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான சேனலில் தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் படமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்லா இருக்கும். படத்தில் காமெடியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரியான ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் நம்ம விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பண்ணக்கூடிய காமெடி லைட்டாக அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்க தான் செய்யுது. ஸோ அதனால் காமெடியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான். மித்தபடி டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.